ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வேல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து ஒரு 4660 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு இருக்க போது. ஸோ உங்களுக்கு இதுக்கான கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள் தான். டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, 21,700லேருந்து 69,100 இருக்கும். எக்ஸாம் வந்து நீங்க தமிழ்லயே வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 14த் மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து பாருங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து உங்களுக்கு டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலா வந்திருக்கக்கூடிய ஷார்ட் நோட்டீஸ் தான். ரயில்வே புரொடக்ஷன் ஃபோர்ஸ்லயும் ரயில்வே பாருங்க புரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அதாவது பார்த்தோன்னா ஆர்பிஎஃப்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆர்பிஎஸ்எஃப், இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க போறாங்க. ஸோ இதில வந்து பாருங்க, ஆன்லைன் மோட்ல தான் நீங்க வந்து விண்ணப்பிக்க போறீங்க. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கும், கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. டேட் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 15த் ஏப்ரல்லேருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 14த் மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க, சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 35,400 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ் வந்து வரும். ஸோ இதில வந்து பாருங்க, குவாலிஃபிகேஷன் வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் 20, அதிகபட்சம் 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே வந்து இருக்கு. எஸ்சி, எஸ்டியா இருந்தா உங்களுக்கு 5 இயர்ஸ் இருக்கும். ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ் ரிலாக்ஷன் வந்து இருக்கும். இதுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா 452 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அடுத்து கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, 10த் மட்டும் நீங்க பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து பாருங்க 21,700 வந்து பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ் வந்து வரும். ஸோ ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 28 குடுத்துருக்காங்க. இது இல்லாம ஏஜ் ரிலாக்ஷனுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு வேக்கன்சி வந்து பாருங்க 4,208 வேக்கன்சி இருக்கு. டோட்டலா வந்து 4,660 வேக்கன்சி வந்து பாருங்க இதில குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதில ஃபீஸ பொறுத்தவரைக்கும், ஸோ இங்க குடுத்திருக்கிற மாரி எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் இவங்க எல்லாத்துக்குமே ரூ. 250 வந்து ஃபீஸு. ஸோ அதே நீங்க மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் ரூ. 500 வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அது யார் யாருக்கு பண்ணுவாங்கன்னா, இங்க குடுத்திருக்கிற மாரி எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோன்னா, நீங்க சிபிடி எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ரூ. 250 வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதே மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாருங்க, ரூ. 500 நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து ரூ. 400 வந்து நாங்க சிபிடி எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, நாங்க ரூ. 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிருவோம். உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கே வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. இது எல்லா ரயில்வே ஜாப்லயுமே வந்து பார்த்தோன்னா, இது வந்து குடுக்குறாங்க. இதுலயும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணீங்கன்னா, அது எந்த அக்கவுண்ட்ல இருந்து நீங்க பே பண்றீங்களோ அந்த அக்கவுண்ட்க்கு தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க ப்ரௌசிங் சென்டர் இந்த மாரிலாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து நீங்க பே பண்ணுங்க. ஸோ அது மறந்துறாதீங்க. இதுல வந்து பாருங்க, இங்க அபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே இங்க குடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா, rrbchennai.gov.in குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சென்னை இது. இந்த இதில தான் நீங்க போய் அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, ஜான்வரி மந்த்தே வந்து இதுக்கான நோட்டீஸ் வந்து விட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பாருங்க, உங்களுக்கு இதில அஃபிஷியலா வந்து உங்களுக்கு இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதே மாரி வந்து பார்த்தோன்னா, செலக்ஷன் மெத்தட் எப்படி எல்லாமே இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க இந்த நோட்டீஸ்ல. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க, ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும். ஸோ இதில குடுத்துருக்கிற மாரி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 வந்து நடக்கும். ஃபேஸ் 1 வந்து பார்த்தோன்னா, சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து நீங்க தமிழ்லயே வந்து எழுதிக்கலாம். அதே மாரி வந்து பாருங்க, ஃபேஸ் 2ல வந்து பார்த்தோன்னா, பிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். பிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா, ஃபைனலா வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இத வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாரியே வந்து பார்த்தோன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஷன் இருக்கு. ஸோ பிசிக்கல் மெஷர்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா, ஓபிசியா இருந்தா ஹைட்ட பொறுத்தவரைக்கும் மேலுக்கு வந்து 165, ஃபீமேலா இருந்தா 157 இருக்கணும். ஸோ அதில வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இதில ஜஸ்ட்டுமே வந்து பார்த்தோன்னா, அன்எக்ஸ்பேண்ட்ல வந்து 80, எக்ஸ்பேண்ட்ல வந்து ஒரு 85 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பாருங்க 160 இருக்கணும், 152 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஹைட் குடுத்துருக்காங்க. ஸோ இது மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இதில வந்து பார்த்தோன்னா ரெட்யூஸும் ஆகும். அதில ஜஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் அதுவுமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தோன்னா, இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க, இங்க நான் சொன்ன மாரி பிசிக்கல் இதில வந்து உங்களுக்கு ஃபேஸ் 1ல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான பேட்டர்னுமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க இதில செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சிலபஸ்ல இருந்து எல்லாமே வந்து பாருங்க இங்கேயே இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு பிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ரன் பண்ற மாரி இருக்கும். 1600 மீட்டர், அதுக்கப்புறம் 800 மீட்டர் நீங்க ரன் பண்ணணும். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் வந்து நீங்க பண்ற மாரி இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க இந்த நோட்டீஸ்ல. ஃபைனலா வந்து ஃபேஸ் 3ல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பாருங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கோங்க.
இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு 15th ஏப்ரல் அன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆனதுமே நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.